أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஜெர்மனி மாநாட்டிற்கு முந்தைய குத்துபாக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக கூறப்பட்டு வந்தது. அதில் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்ட சம்பவமும் கூறப்பட்டது. இதை குறித்து ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் தன் நல்லொழுக்கத்தில் வைத்துள்ள விஷயம் என்னவென்றால், தௌபா, இஸ்திக்ஃபார், துவா மற்றும் சதக்கா ஆகியவற்றின் காரணமாக தண்டனை குறித்த முன்னறிவிப்பை அகற்றிவிடுகின்றான். அவ்வாறே மனிதனுக்கும் அவன் இதே நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்துள்ளான். திருக்குரான் மற்றும் ஹதீஸ் ஆகியவற்றிலிருந்து நிரூபணமாவது போல் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக முனாஃபிக்குகள் தீய நோக்கத்துடன் நிகழ்ந்ததற்கு எதிராக அவதூறு சுமத்தினார்கள். இதை எடுத்துரைத்ததில் சில அப்பாவி சஹாபிகளும் இணைந்து விட்டார்கள். ஒரு சஹாபி எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஹஸ்ரத் அபூபக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிலிருந்து இருவேளை உணவு உண்டு வந்தார். இவர் செய்த தவறின் காரணமாக ஹஸ்ரத் அபூபக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்தார்கள். தண்டனை அளிக்கும் விதமாக உறுதி எடுத்துக்கொண்டார்கள். இந்த முறையற்ற செயலுக்கு தண்டனையாக அவருக்கு ஒருபோதும் உணவு கொடுக்க மாட்டேன் என்று கூறினார்கள். அப்போது வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அதாவது அவர்கள் மன்னித்து பொறுத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் உங்கள் குறைகளை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா, அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனுமாவான் என்று அல்லாஹ் கூறினான். அப்போது ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது இந்த உறுதிமொழியை முறித்து கொண்டார்கள். வழக்கம்போல் உணவு கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இதன் அடிப்படையில் இஸ்லாமிய ஒழுக்கத்தில் உள்ள விஷயம் என்னவென்றால், தண்டனை அளிக்கும் விதமாக ஒருவர் உறுதி எடுத்துக்கொண்டால் அதை முறிப்பது நல்லொழுக்கத்தை சாரும். உதாரணமாக, ஒருவர் தம் பணியாளர் தொடர்பாக அவருக்கு நிச்சயமாக 50 செருப்படிகள் கொடுப்பேன் என்று சத்தியம் செய்கிறார். அவருடைய தௌபா மற்றும் மன்றாடுதல் ஆகியவற்றின் காரணமாக மன்னிப்பது இஸ்லாத்தின் நடைமுறையாகும். அதன் மூலமாக இறைவனுடைய பண்பை தமதாக்கிக் கொள்வதாகும். ஆனால் வாக்குறுதியை தாமதப்படுத்துவது ஆகுமானதல்ல. வாக்குறுதியை விட்டுவிடுவதால் கேள்வி கேட்கப்படும், ஆனால் தண்டனை பற்றிய வாக்குறுதியை விட்டுவிடுவதால் கேட்கப்படாது. ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் எனும் நூலில் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்ட சம்பவத்தை புகாரியின் அறிவிப்பின் ஒளியில் எடுத்துரைத்தவாறு எழுதுகிறார்கள். இந்த விவகாரத்தில் புகாரியின் இந்த அறிவிப்பு அனைத்து அறிவிப்புகளை விடவும் விளக்கமானதாகவும் தொடர்ச்சியானதாகவும் உள்ளது. இதர அறிவிப்பாளர்களின் அறிவிப்புகளிலிருந்து தனித்தனி துண்டுகளாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அறிவிப்பில் ஒருங்கே இணைந்துள்ளன. அது மட்டுமின்றி இந்த அறிவிப்பில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப வாழ்வின் மீதும் எப்படிப்பட்ட அகப்பார்வையின் ஒளி விழுகிறது என்றால், அதை எந்த ஒரு வாழ்க்கை வரலாற்று ஆசிரியராலும் கண்டும் காணாமல் இருக்க முடியாது. உறுதித்தன்மையை பொறுத்தவரையிலும் இந்த அறிவிப்பு எப்படிப்பட்ட உயரிய அந்தஸ்தை கொண்டுள்ளது என்றால், அதில் எவ்வித ஐயத்திற்கும் சந்தேகத்திற்கும் இடம் இருப்பதாக கருத முடியாது. இப்பொழுது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முனாஃபிக்குகள் சார்பாக எழுப்பப்பட்ட இந்த குழப்பம் எந்த அளவு பயங்கரமானதாக இருந்தது என்பதாகும். இதில் பரிசுத்தமான மிகவும் உயரிய இறையச்சத்தை கொண்ட தீமைகளிலிருந்து விலகி இருந்த ஒரு பெண்ணுடைய கற்பின் மீது தாக்குதல் தொடுப்பது மட்டுமே நோக்கமாக இருக்கவில்லை. மாறாக இதில் இருந்த மிக பெரும் நோக்கம் என்னவென்றால், மறைமுகமாக தூய இஸ்லாத்தின் தோற்றுநரின் கண்ணியத்தை சீர்குலைப்பதும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது. முனாஃபிக்குகள் இந்த அசுத்தமான கீழ்த்தரமான பிரச்சாரத்தை எந்த அளவு சர்ச்சைக்குள்ளாக்கினார்கள் என்றால், சில அப்பாவி உண்மை முஸ்லிம்களும் அவர்களின் சூழ்ச்சி வலையில் சிக்கி தடுமாற்றம் கண்டுவிட்டார்கள். அவர்களுடைய சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டார்கள். அம்மக்களுள் ஹஸ்ஸான் பின் சாபித் எனும் கவிஞரும் ஜைனப் பின் ஜஹஷ் அவர்களின் சகோதரியான
ஹம்னா பின் ஜஹஷ் அவர்களும் மிஸ்தா பின் உசாசா என்ற ஒரு நபருடைய பெயர்களும் குறிப்பாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பெருந்தன்மை எவ்வாறானதாக இருந்தது என்றால், இவர்கள் அனைவரையும் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். இவர்கள் தொடர்பாக தம் உள்ளத்தில் எவ்வித கோபத்தையும் வைத்திருக்கவில்லை. அறிவிப்பில் வருகிறது, அதற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்கள் ஹசரத் ஆயிஷா அவர்களை சந்திக்க வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மலர்ந்த முகத்துடன் அவர்களை சந்தித்துள்ளார்கள். ஒரு முறை அவர்கள் ஹசரத் ஆயிஷா அவர்களை சந்திக்க ஆஜரானார்கள். அப்பொழுது மஸ்ரூக் எனும் ஒரு முஸ்லிமும் அங்கு இருந்தார். தங்களை சந்திப்பதற்காக ஹஸ்ஸானுக்கு நீங்கள் அனுமதி வழங்குகிறீர்களா என்று வியப்புடன் மஸ்ரூக் கேட்டார். அதற்கு ஹசரத் ஆயிஷா அவர்கள், அதை விடுங்கள், பரிதாபத்திற்குரிய இவர் ஏற்கனவே கண்களுடைய துன்பத்தில் சிக்கியிருக்கிறார், இது குறைவான தண்டனையா என்ன என்று பதிலளித்தார்கள். அதாவது அவருக்கு கண்களில் நோய் ஏற்பட்டு இருந்தது. பிறகு ஹசரத் ஆயிஷா அவர்கள், ஹஸ்ஸான் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக காஃபிர்களுக்கு எதிராக எழுதிய அந்த கவிதையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கூறினார்கள். ஆகவே ஹஸ்ஸான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர் உள்ளே வந்து அமர்ந்தார். ஹசரத் ஆயிஷா அவர்களை புகழ்ந்தவாறு பின்வரும் கவிதையை கூறினார். ஹசானுன் ரசானுன் மா துசன்னு பி ரீபா வ துஸ்பிஹு கர்சா மில் லுஹோமில் கவாஃபில். அதாவது, அவர்கள் பரிசுத்தமான கற்புள்ள பெண்மணி ஆவார்கள், அவர்கள் அறிவுடையவரும் புத்தி கூர்மை உள்ளவரும் ஆவார்கள், அவர்களுடைய அந்தஸ்து சந்தேகம் மற்றும் ஐயத்திற்கு அப்பாற்பட்டதாகும், அவர்கள் கவனமற்ற குற்றமற்ற பெண்களின் இறைச்சியை உண்ணுவதில்லை, அதாவது அவர்கள் மீது அவதூறு சுமத்துவதில்லை, அத்துடன் அவர்கள் அப்பெண்களை குறித்து புறங்கூறுவதும் இல்லை. ஹசரத் ஆயிஷா அவர்கள் இந்த கவிதையை கேட்டபோது, வலாக்கின் அன்த, நீர் அவ்வாறு இல்லை என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் லஸ்த கதாலிக் என்று கூறியதாகவும் வருகிறது. அதாவது, உங்களுடைய நிலை எவ்வாறு உள்ளது, நீங்கள் இந்த சிறப்பம்சத்திற்கு சொந்தக்காரராக நிரூபணமாவதில்லையே, குற்றமற்ற எனக்கு எதிராக நீங்கள் அவதூறு சுமத்துவதில் இணைந்து விட்டிருந்தீர்களே என்று கூறினார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் வில்லியம் முயர் சாஹிப் என்னும் ஓரியண்டலிஸ்ட் தொடர்பாக எழுதுகிறார்கள். வில்லியம் சாஹிபுடைய அரபி அறிவு அல்லது மார்க்க துவேஷத்தை பாருங்கள். இந்த கவிதைக்கு முற்றிலும் தவறான அரபி மொழி விதிக்கு எதிரான பொருளை கொடுத்தவாறு ஹஸ்ஸான் அவர்கள் ஆயிஷா அவர்களின் மெல்லிய தேகத்தை புகழ்ந்துள்ளார்கள் என்றும், அதற்கு ஆயிஷா அவர்கள் கர்வத்துடன் ஹஸ்ஸான் அவர்களின் பருமனான உடலை ஏளனம் செய்துள்ளார்கள் என்றும் எழுதியிருக்கிறார். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், வில்லியம் முயர் சாஹிப் அவர்கள் இந்த கதையை எடுத்துரைப்பதில் இன்னும் தெளிவான தவறுகளையும் இழைத்துள்ளார்கள். உதாரணமாக, சஃப்வான் அவர்களும் ஆயிஷா அவர்களும் செல்லும்போது வழியில் படையை சந்திக்க இயலவில்லை என்றும், பிறகு எல்லோரும் காணும் வகையில் மதீனாவில் நுழைந்தார்கள் என்றும் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த விஷயம் முற்றிலும் தவறானதும் அடிப்படையற்றதும் ஆகும். ஏனென்றால் சஃப்வான் அவர்களும் ஆயிஷா அவர்களும் சில மணி நேரங்களுக்கு பிறகு வழியிலேயே இஸ்லாமிய படையுடன் சேர்ந்து விட்டார்கள் என்று ஹதீஸ் மற்றும் வரலாறு ஆகியவற்றில் இருந்து ஒருமித்த வண்ணம் நிரூபணமாகிறது. வில்லியம் முயர் சாஹிப் அவர்கள் அடிப்படையான அவதூறை குறித்து எழுதும்போது ஹசரத் ஆயிஷா அவர்களின் அப்பாவி தன்மையை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்பது நல்ல விஷயமாகும். உதாரணமாக, வில்லியம் முயர் எழுதுகிறார், ஆயிஷா அவர்கள் அந்த அவதூறில் இருந்து குற்றமற்றவராக இருந்தார் என்பது அவர்களுடைய முந்தைய பிந்தைய வாழ்க்கையில் இருந்து தெரிய வருகிறது. அதாவது, அறிவுபூர்வமாகவும் சான்றுகளின் அடிப்படையிலும் இந்த அவதூறு முற்றிலும் தவறானதும் பொய்யானதுமாக ஆகிறது. ஏனென்றால் ஹசரத் ஆயிஷா அவர்கள் இஸ்லாமிய படையை விட்டு பின்தங்கி விடுவதும் சஃப்வான் அவர்களுடன் பிறகு வந்தடைவதும் முழுக்க முழுக்க தற்செயலாக நிகழ்ந்த சம்பவமே அன்றி வேறொன்றும் கிடையாது. அவதூறு சுமத்தக்கூடியவர்களிடம் இதை தவிர வேறு எந்த விஷயமும் இருக்கவில்லை. அதாவது, எவ்வித சாட்சியும் கிடையாது, சான்றும் கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகாதவரை அதை ஒருபோதும் உண்மை என்று கருத முடியாது என்பது வெளிப்படையாகும். குறிப்பாக எவர்களுடைய வாழ்வில் அவர்களின் பரிசுத்த தன்மையை குறித்து சான்று கிடைக்கிறதோ அம்மக்களை குறித்து நாம் ஒருபோதும் இவ்வாறு கருத முடியாது. ஆனால் முஸ்லிம்களுக்கு மேற்கொண்டு ஆறுதல் வழங்குவதற்காகவும் வருங்காலத்தில் இவ்வாறான விவகாரங்களில் ஒரு அடிப்படை சட்டத்திட்டம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இறைவனுடைய வகி இறங்கியது. அது இந்த அவதூறை முழுக்க முழுக்க பொய் என்று கூறியதுடன் ஹசரத் ஆயிஷா மற்றும் சஃப்வான் பின் முஅத்தல் ஆகியோரின் குற்றமற்ற தன்மையை வெளிப்படுத்தியது. அத்துடன் வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பாக எப்படிப்பட்ட ஓர் அடிப்படை சட்டத்தை உலகிற்கு முன்னால் எடுத்து வைத்தது என்றால், அதில் மக்களுடைய கண்ணியம், மரியாதை, சமூகத்தின் அமைதி, சமாதானம் மற்றும் சமுதாயத்தின் நல்லொழுக்கங்களை பாதுகாப்பதில் பெரும் பங்கு உள்ளது. ஹசரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தியதற்கான காரணத்தை எடுத்துரைத்தவாறு ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் ஆயிஷா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் அசல் நோக்கம் என்னவாக இருந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். குற்றம் சுமத்திய அந்த மக்களுக்கு ஹசரத் ஆயிஷா அவர்களுடன் ஏதாவது பகை இருந்தது என்பது காரணமாக இருக்க முடியாது. ஒரு வீட்டுக்குள் இருக்கின்ற பெண்ணுக்கு அரசியலோடு எந்த தொடர்பும் கிடையாது, தீர்ப்பு வழங்கக்கூடிய துறையுடன் எந்த தொடர்பும் கிடையாது,
பொறுப்புகளுடன் எந்த தொடர்பும் கிடையாது. செல்வத்தை விநியோகிப்பதிலும் எந்த தொடர்பும் கிடையாது. போர்களுடனும் எந்த தொடர்பும் கிடையாது. எதிராளியாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் மீது படையெடுப்பதிலும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆட்சியுடன் எந்த தொடர்பும் கிடையாது. பொருளாதாரத்துடன் எந்த தொடர்பும் கிடையாது. இப்படிப்பட்ட பெண் மீது யாருக்கு என்ன வெறுப்பு இருக்க முடியும்? அந்த பெண்மணிக்கு இந்த விஷயங்களுடன் எந்த தொடர்புமே கிடையாது. ஆகவே ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களுடன் நேரடியாக வெறுப்பு கொள்வதற்கு எந்த காரணமும் கிடையாது. இந்த குற்றச்சாட்டை குறித்து 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, நவுதுபில்லா, இந்த குற்றச்சாட்டு உண்மையானதாக இருக்க வேண்டும். இதை எந்த ஒரு நம்பிக்கையாளரும் ஒரு கணம் கூட ஒப்புக்கொள்ள மாட்டார். குறிப்பாக அல்லாஹ் அர்ஷில் இருந்து இந்த அசுத்தமான சிந்தனையை மறுத்திருக்கும் போது. இரண்டாவது காரணம் என்னவென்றால், ஹசரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்துவதால் வேறு சிலருக்கு நஷ்டம் ஏற்படுத்துவது நோக்கமாக இருந்திருக்கும். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், எந்த நபர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதால் முனாஃபிக்குகளுக்கும் அவர்களுடைய தலைவர்களுக்கும் பயன் கிடைக்கிறதோ அந்த நபர்கள் யார் என்பதாகும். இதன் மூலமாக முனாஃபிக்குகள் யாரையெல்லாம் பழிதீர்க்க விரும்புகிறார்கள் என்பதாகும். ஹசரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்துவதால் 2 நபர்களை பழிதீர்க்க முடியும் என்பது சாதாரணமாக சிந்தித்தாலே அறிய முடிகிறது. ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இன்னொருவர் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். ஏனென்றால் ஹசரத் ஆயிஷா அவர்கள் ஒருவருடைய மனைவியாக இருந்தார்கள், இன்னொருவருடைய மகளாக இருந்தார்கள். இந்த 2 நபர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதால் அரசியல் ரீதியாகவும் பகைமை ரீதியாகவும் சிலருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பிருந்தது. அல்லது இவர்களுக்கு அவப்பெயர் உண்டாக்குவது சிலருடைய நோக்கமாக இருந்தது. இல்லை என்றால் ஹசரத் ஆயிஷா அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதில் எந்த ஒரு நபருக்கும் ஆர்வம் இருந்திருக்க முடியாது. அதிகபட்சமாக மற்ற மனைவிகளுக்கு இதில் தொடர்பு இருந்திருக்க முடியும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்ற மனைவிகளுக்கு. ஹசரத் ஆயிஷா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் இருந்து விழச் செய்வதற்காகவும் நல்ல பெயர் எடுப்பதற்காகவும் இந்த விவகாரத்தில் மற்ற மனைவிகள் யாராவது பங்கெடுத்திருக்கலாம். ஆனால் வரலாறு சாட்சி பகர்வது என்னவென்றால், ஹசரத் ஆயிஷா அவர்களின் இந்த விவகாரத்தில் மற்ற எந்த மனைவியும் எவ்வித பங்கும் எடுக்கவில்லை. ஹசரத் ஆயிஷா அவர்களுடைய சுய கூற்றே உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளில் எந்த மனைவியாவது என்னுடன் போட்டியிட முடியும் என்றால் அது ஹசரத் ஸைனப் பின்த் ஜஹஷ் அவர்கள் மட்டுமே ஆவார்கள். அவர்களை தவிர வேறு எந்த மனைவியையும் நான் என்னுடன் போட்டியிட தகுந்தவராக கருதியதில்லை. ஏனென்றால் அவர்கள்தான் அதிகமாக பேசுவார்கள். என் மீது அவதூறு சுமத்தப்பட்ட போது எல்லோரையும் விட அதிக அழுத்தத்துடன் யாராவது இந்த அவதூறை மறுத்தார்கள் என்றால் அது ஹசரத் ஸைனப் அவர்கள்தான். ஹசரத் ஸைனப் அவர்களின் இந்த பேருபகாரத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று ஹசரத் ஆயிஷா அவர்கள் கூறினார்கள். ஆகவே ஹசரத் ஆயிஷா அவர்களுடன் யாருக்காவது பகைமை இருந்திருக்கும் என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்ற மனைவிகளாக இருந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் ஹசரத் ஆயிஷா அவர்களின் அந்தஸ்து வீழ்ந்துவிட வேண்டும் என்றும் தம்முடைய அந்தஸ்து அதிகரித்து விட வேண்டும் என்பதற்காகவும் அந்த மனைவிகள் இதில் பங்கெடுத்திருக்கலாம். ஆனால் வரலாற்றில் இருந்து நிரூபணமாவது என்னவென்றால், அந்த மனைவிகளில் எவரும் இந்த விவகாரத்தில் எவ்வித தலையீடும் செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளில் எவரிடமும் இதை குறித்து கேட்கப்பட்டாலும் அவர்கள் ஹசரத் ஆயிஷா அவர்களை புகழ்ந்தே கூறினார்கள். சுருக்கமாக, ஆண்கள் பெண்களுடன் பகைமை பாராட்டுவதற்கு எந்த காரணமும் கிடையாது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த வெறுப்பின் காரணமாகவோ அல்லது ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இருந்த வெறுப்பின் காரணமாகவோ ஹசரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்டிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது என்றால், அவதூறு சுமத்தியவர்களால் அதை ஒருபோதும் பிடுங்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் கூட தம்முடைய நோக்கங்களை தம்மால் பூர்த்தி செய்ய இயலாமல் போய்விடுமோ என்ற அச்சம்தான் அவர்களுக்கு இருந்தது. அன்னாருக்கு பிறகு கலீஃபாவாக ஆவதற்கு யாராவது தகுதி படைத்தவராக இருக்கிறார் என்றால் அது ஹசரத் அபூபக்கர் அவர்கள்தான் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த அபாயத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் ஹசரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தினார்கள். அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் இருந்து ஹசரத் ஆயிஷா அவர்களின் நன்மதிப்பு விழுந்துவிட வேண்டும் என்றும் அவர்களுடைய அந்தஸ்து விழுந்து விடுவதன் மூலமாக முஸ்லிம்களிடத்தில் ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு இருக்கும் அந்தஸ்து அழிந்துவிட வேண்டும் என்றும் முஸ்லிம்கள் அவர்கள் மீது தப்பெண்ணம் கொண்டு அவர்கள் மீது வைத்திருக்கும் கொள்கை பிடிப்பை விட்டுவிட வேண்டும். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கலீஃபாவாக ஆவதற்கான வாசல் முற்றிலும் மூடப்பட்டு விட வேண்டும் என்றும் விரும்பினார்கள். இதன் காரணமாகத்தான் இறைவன் ஹசரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்ட சம்பவத்தை திருக்குரானில் சூரா நூரில் எடுத்துரைத்த பிறகு ஹிலாஃபத்தை குறித்தும் எடுத்து கூறியுள்ளான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அடுத்ததாக யாருக்காவது அந்தஸ்து இருக்கும் என்றால் அவர் ஹசரத் அபூபக்கர் அவர்கள்தான் என்று சஹாபிகள் பரஸ்பரம் பேசிக்கொண்டதாக ஹதீசுகளில் தெளிவாக காணப்படுகிறது.
ஹதீஸ்களில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களிடம், ஆயிஷாவே, அபூபக்கர் அவர்களை நான் எனக்கு பிறகு நியமிக்க விரும்புகின்றேன். ஆனால் அல்லாஹும் நம்பிக்கை கொண்டவர்களும் அவரை தவிர வேறு எவரிடத்திலும் திருப்தி கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் அறிவேன் என்று கூறினார்கள். அதாவது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்று கூறினார்கள். சுருக்கமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபிகளில் எவருக்காவது அந்தஸ்து இருந்தது என்றால் அது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு தான். அவர்கள்தான் அன்னாருடைய கலீஃபாவாக ஆவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை சஹாபிகள் உறுதியாக புரிந்திருந்தனர். மக்கத்து வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் அதில் அரசாட்சியை குறித்தோ அதன் அமைப்பை குறித்தோ கேள்வி எழுவதற்கு இடமே இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்த பிறகு அரசாட்சி உருவாகிவிட்டது. அன்னாருக்கு பிறகு யாரேனும் ஒருவர் கலீஃபாவாக ஆகி இஸ்லாமிய அமைப்பு தொடர்ந்து விடக்கூடாதே, நிரந்தரமாக நாம் அழிவுக்கு ஆளாகிவிடக்கூடாதே என்ற கேள்வி இயல்பாகவே முனாஃபிக்குகளின் உள்ளத்தில் எழுந்தது. எதிராளிகளாக இருந்தவர்கள் இதை நினைத்தார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்ததன் காரணமாக அவர்களின் பல எதிர்பார்ப்புகள் பொய்யாகி போயின. வரலாற்றில் இருந்து நிரூபணமாவது என்னவென்றால், மதீனாவில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் ஆகிய அரேபியாவின் 2 கோத்திரங்கள் இருந்தன. இவர்கள் எப்பொழுதும் தமக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் மற்றவரை கொலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சண்டையின் விளைவாக தம்முடைய குல ஆதிக்கம் அழிந்து கொண்டு செல்வதை அவர்கள் கண்டபோது பரஸ்பர சமரசத்திற்கு அவர்கள் உடன்பட்டார்கள். நாம் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கலாம், யாரேனும் ஒரு நபரை நாம் அரசராக ஆக்கிக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தனர். ஆகவே அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் ஆகிய கோத்திரங்கள் பரஸ்பரம் சமாதானம் செய்து கொண்டன. அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவனை மதீனாவின் அரசனாக ஆக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். இந்த தீர்மானத்திற்கு பிறகு அவர்கள் ஆயத்தங்களையும் துவங்கிவிட்டார்கள். அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்காக கிரீடம் உருவாக்குவதற்கு கட்டளையும் இடப்பட்டு விட்டது. அந்த காலகட்டத்தில்தான் மதீனாவை சார்ந்த சில ஹாஜிகள் மக்காவில் இருந்து திரும்பி வந்தார்கள். இறுதி காலத்தின் நபி மக்காவில் தோன்றிவிட்டார், நாங்கள் அவரிடம் பைய செய்து வந்துள்ளோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாதத்தை குறித்து வதந்திகள் பரவ ஆரம்பித்தன. சில நாட்களுக்கு பிறகு இன்னும் சில மக்களும் மக்காவுக்கு சென்று அன்னாரிடம் பைய செய்தார்கள். தாங்கள் எங்களுடைய தர்பியத் மற்றும் தப்லீகிற்காக ஏதேனும் ஆசிரியரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள் என்று அவர்கள் அன்னாரிடம் கோரிக்கை வைத்தனர். ஆகவே அன்னார் ஒரு சஹாபியை முபல்லீகாக அனுப்பி வைத்தார்கள். பிறகு மதீனாவில் பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். அந்நாட்களில் மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாருடைய சஹாபிகளுக்கும் பெரும் துன்பங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆகவே மதீனாவாசிகள் அன்னாரிடம் தாங்கள் மதீனாவுக்கு வருகை தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தனர். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுடன் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். அங்கோ அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்காக கிரீடம் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. அது பயனற்றதாக ஆகிவிட்டது. ஏனென்றால் மதீனாவாசிகளுக்கு ஈருலகின் அரசர் கிடைத்துவிட்ட போது அவர்களுக்கு வேறு எந்த அரசரின் தேவை இருக்கிறது? தாம் அரசன் ஆவதற்கான எல்லா சாத்தியங்களும் வீணாகி போவதை அப்துல்லா பின் உபை பின் சலூல் கண்டபோது அவனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. அவன் வெளிப்படையில் முஸ்லிம்களுடன் சேர்ந்து விட்டிருந்தான். ஆனால் எப்பொழுதும் இஸ்லாத்தில் பிளவை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இப்போது வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தான். ஆகவே இப்போது அவனது உள்ளத்தில் ஏதேனும் விருப்பம் இருந்தது என்றால் அது ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு தான் மதீனாவின் அரசனாக ஆக வேண்டும் என்பது மட்டுமே ஆகும். ஆனால் இறைவன் அவனுடைய இந்த விருப்பத்திலும் அவனுக்கு இழிவை ஏற்படுத்திவிட்டான். ஏனென்றால் அவனுடைய சொந்த மகன் களப்பற்ற ஒரு நபராக இருந்தார். அதனுடைய பொருள் என்னவென்றால் அவன் அரசனாக ஆகிவிட்டாலும் கூட அவனுக்கு பிறகு அந்த ஆட்சி மீண்டும் இஸ்லாத்திடமே வந்துவிடும் என்பதாகும். அது மட்டுமின்றி முஸ்லிம்களிடத்தில் ஒரு புதிய அமைப்பு உருவான போது முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய ஆட்சியின் வழிமுறை என்ன, தங்களுக்கு பிறகு இஸ்லாத்திற்கு என்ன நிகழும், இவ்விஷயத்தில் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வகையிலும் இறைவன் அவனை தோல்வியுறச் செய்தான். இப்பொழுது இஸ்லாமிய அரசாட்சி எப்படிப்பட்ட வகையில் உருவாகும் என்றால் அதில் தமது பங்களிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கும் என்பதை அப்துல்லா பின் உபை பின் சலூல் கண்டபோது அவனுக்கு அச்சம் தோன்றியது. அவன் இந்த நிலைமைகளை தடுக்க விரும்பினான். ஆகவே இதற்காக அவன் சிந்தித்த போது இஸ்லாமிய ஆட்சியை இஸ்லாத்தின் அடிப்படையில் யாராவது நிலைபெறச் செய்ய முடியும் என்றால் அவர் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முஸ்லிம்களின் பார்வை அவர்களின் பக்கமே இருக்கிறது. முஸ்லிம்கள் அனைவரையும் விட ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை கண்ணியத்திற்குரியவராக கருதுகிறார்கள் என்பது அவனுக்கு புலப்பட்டது. ஆகவே ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்திவிட வேண்டும் என்றும் மக்களின் பார்வையில் அவர்களை விழச் செய்துவிட வேண்டும் என்றும், இன்னும் கூறுவதென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையிலும் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களை விழச் செய்துவிட வேண்டும், அதில்
அதில்தான் தமக்கு நன்மை இருப்பதாக அவன் கருதினான். ஹசரத் ஆயிஷா அவர்கள் ஒரு போரில் பின்தங்கிய சம்பவம் நிகழ்ந்தபோது அவனுக்கு தமது தீய எண்ணத்தை முழுமை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த தீயவன் ஹசரத் ஆயிஷா அவர்கள் மீது மிகவும் அசுத்தமான அவதூறை கற்பித்தான். திருக்குரானில் இதை குறித்து சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஆனால் ஹதீசுகளில் இதனுடைய விளக்கம் காண கிடைக்கிறது. இதன் மூலமாக ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மக்களுடைய பார்வையிலும் இழிவானவராக ஆகிவிடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவருக்கு உள்ள தொடர்புகளும் சீர்குலைந்து போய்விடும். எந்த இஸ்லாமிய அமைப்பு நிலை பெறுவது அவனுக்கு உறுதியாக தென்பட்டதோ, எந்த அமைப்பு நிலை பெறுவதால் அவனது எதிர்பார்ப்புகள் வீணாகி போக இருந்தனவோ அது நிலைநாட்டப்படுவதில் சிக்கல் ஏற்படும் என்பதே அவனது நோக்கமாக இருந்தது. ஏனென்றால் முனாஃபிக் தன் மரணத்தை எப்பொழுதும் தொலைவில் இருப்பதாக கருதுகிறான். மற்றவர்களுடைய மரணத்தை குறித்து அவன் அனுமானித்துக் கொண்டே இருக்கிறான். ஆகவே அப்துல்லா பின் உபை பின் சலூலும் தன் மரணம் வெகு தொலைவில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளிலேயே இவ்வாறு முயற்சித்து தாம் மரணித்து போவதை பற்றி அவன் அறியாதவனாக இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய்விட்டால் தாம் அரேபியாவின் அரசனாக ஆகிவிடுவேன் என்று அவன் யூகித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் நன்மை, இரையச்சம், பெருமை ஆகியவை முஸ்லிம்களிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன என்றும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பதற்காக வருகை தராத சமயங்களில் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அன்னாருடைய இடத்தில் தொழ வைக்கிறார்கள் என்றும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஏதேனும் மார்க்க தீர்ப்பு கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத சமயங்களில் முஸ்லிம்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களிடம் மார்க்க தீர்ப்பு கேட்கிறார்கள் என்பதையும் அவன் கண்டபோது, வருங்காலத்தில் தமக்கு அரசாட்சி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு இது கடும் கவலையை ஏற்படுத்தியது. இதை அகற்ற வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆகவே இதை அகற்றுவதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் புகழையும் மகத்துவத்தையும் முஸ்லிம்களின் பார்வையில் இருந்து விழச் செய்வதற்காக அவன் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தினான். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்படுவதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் மீது வெறுப்பு தோன்ற வேண்டும் என்றும், ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் மீது அன்னார் வெறுப்பு கொள்வதன் விளைவாக அன்னாருடைய பார்வையிலும் முஸ்லிம்களின் பார்வையிலும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு இருக்கின்ற கண்ணியம் குறைய வேண்டும் என்றும், அவர்கள் வருங்காலத்தில் கலீஃபாவாக ஆகக்கூடிய சாத்தியம் இல்லாமல் ஆகிவிட வேண்டும் என்றும் அவன் விரும்பினான். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்ட சம்பவத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் ஹிலாஃபத்துடன் தொடர்புபடுத்தி கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்டு எழுதுகிறார்கள். சூரா நூருடைய ஆரம்பம் முதல் அதன் இறுதி வரை ஒரே கருத்து தான் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. முதலில் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அவதூறை பற்றிய குறிப்பு உள்ளது. ஏனென்றால் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்துவதன் அசல் குறிக்கோள் என்னவாக இருந்தது என்றால், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் இழிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு இருந்த தொடர்புகளில் விரிசல் உருவாக வேண்டும் என்பதும், அதன் விளைவாக முஸ்லிம்களின் பார்வையில் அவர்களின் கண்ணியம் குறைந்துவிட வேண்டும் என்பதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்கள் கலிஃபாவாக ஆகக்கூடாது என்பதும் ஆகும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முஸ்லிம்களின் பார்வை ஒருவர் மீது உள்ளது என்றால் அவர் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் மட்டுமே ஆவார்கள் என்பதை அப்துல்லா பின் உபை பின் சலூல் முன்பே அறிந்து கொண்டான். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் மூலமாக ஹிலாஃபத்து நிலை பெற்றுவிட்டால் அப்துல்லா பின் உபை பின் சலூல் அரசனாக ஆவதற்கு கண்ட கனவுகள் ஒருபோதும் நிறைவேறாது. ஆகவே அல்லாஹ் இந்த அவதூறு குறித்து எடுத்துரைத்த பிறகு உடனடியாக ஹிலாஃபத்தை பற்றியும் எடுத்து கூறியுள்ளான். ஹிலாஃபத் என்பது அரசாட்சி கிடையாது, அது இறை ஒளியை நிலைபெறச் செய்வதற்கான ஒரு வழிமுறையாகும். ஆகவே அதை நிறைபெறச் செய்வதை அல்லாஹ் தன் கையில் வைத்துள்ளான். அது வீணாகி போவது என்பது நுபுவத்தின் ஒளியும் இறை ஒளியும் வீணாகி போவதற்கு சமமாகும். ஆகவே அவன் அந்த ஒளியை கண்டிப்பாக நிலைபெறச் செய்வான். எவரை அவன் விரும்புகிறானோ அவரை அவன் கலீஃபாவாக ஆக்குவான். எந்த அளவுக்கென்றால் முஸ்லிம்களிடத்தில் இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை ஹிலாஃபத்தில் அமர்த்தி இந்த ஒளியின் காலத்தை நீடிக்கச் செய்வான் என்று அவன் வாக்குறுதி கொடுத்துள்ளான். நீங்கள் அவதூறு சுமத்த விரும்புகிறீர்கள் என்றால் சுமத்திக் கொள்ளுங்கள். உங்களால் ஹிலாஃபத்தை அழிக்கவும் முடியாது, ஹிலாஃபத்தில் அமர்வதிலிருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை விலக்கவும் முடியாது. ஏனென்றால் ஹிலாஃபத் ஓர் ஒளியாகும். அது அல்லாஹுடைய ஒளியை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வழிமுறையாகும். மனிதன் தம் திட்டங்களால் அதை எவ்வாறு அணைக்க முடியும்? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நபிமார்களின் நிலையும் இவ்வாறு தான் உள்ளது. இறைவன் ஒரு விஷயத்தை குறித்து அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் போது ஒன்று அவர்கள் அதை விட்டு விலகிவிடுகிறார்கள் அல்லது அதை மேற்கொள்கிறார்கள். பாருங்கள், ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்ட சம்பவத்தில் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வித தகவலும் கொடுக்கப்படவில்லை. எந்த அளவுக்கென்றால் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் தம் தந்தையின் வீட்டுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. நீங்கள் தவறு செய்திருந்தால் தௌபா செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள். இந்த சம்பவங்களை காணும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த நிம்மதியற்ற நிலை தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஒரு நேரம் வரை இந்த ரகசியம் அன்னார் மீது வெளிப்படவில்லை. ஆனால் இறைவன் தன் வஹி மூலமாக
குற்றமற்றவராக ஆக்கியவாறு அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத் வ தையிபாத்து லி தையிபீன வ தையிபூன லி தையிபாத். அதாவது கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு தகுந்தவர் ஆவர், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு தகுந்தவர் ஆவர், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு தகுந்தவர் ஆவர், நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு தகுந்தவர் ஆவர் என்று அல்லாஹ் கூறிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அவதூறுடைய உண்மைத்தன்மை தெரிய வந்தது. இதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தில் ஏதேனும் வேறுபாடு ஏற்பட்டதா என்ன? ஒருபோதும் கிடையாது. எவர் இவ்வாறு என்னவும் செய்வாரோ அவர் அநீதியாளரும் இறைவனுக்கு அஞ்சாதவரும் ஆவார். இது நிராகரிப்போரை சென்றடைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிற நபிமார்களும் தாம் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் என்று ஒருபோதும் வாதித்தது கிடையாது. எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருப்பது இறைவனுக்குரிய மகத்துவமாகும். இவர்கள் நபிமார்களின் நடைமுறையை அறிந்தவர்களாகவும் தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்றால் இதுபோன்ற ஆட்சேபனையை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அதாவது ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களுக்கும் இதன் மூலமாக அன்னார் பதில் கூறி வாயடைக்கச் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரங்களின் தலைவர்களுக்கிடையில் சமாதானம் செய்து வைத்த குறிப்பும் காணப்படுகிறது. அவர்களுக்கிடையில் கொஞ்சம் பகைமை தோன்றி இருந்தது. ஓர் அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களுக்கு பிறகு ஹஸரத் சஅத் பின் முஆஸ் அவர்களின் கையை பிடித்துக்கொண்டு இன்னும் சில சஹாபிகளை உடன் அழைத்துக் கொண்டு ஹஸரத் சஅத் பின் உபாதா அவர்களிடத்தில் சென்றார்கள். அங்கு கொஞ்சம் நேரம் வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உணவு எடுத்து வைத்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற சஹாபிகளும் அதிலிருந்து உண்டார்கள். பிறகு அன்னார் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். பிறகு சில நாட்கள் அன்னார் காத்திருந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அன்னார் ஹஸரத் சஅத் பின் உபாதா அவர்களின் கையை பிடித்துக்கொண்டு மேலும் சில சஹாபிகளை உடன் அழைத்துக் கொண்டு ஹஸரத் சஅத் பின் முஆஸ் அவர்களின் வீட்டுக்கு இந்த முறை சென்றார்கள். கொஞ்ச நேரம் வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹஸரத் சஅத் பின் முஆஸ் அவர்கள் உணவு எடுத்து வைத்தபோது அன்னாரும் ஹஸரத் சஅத் பின் உபாதா அவர்களும் மற்ற சஹாபிகளும் உண்டார்கள். பிறகு அன்னார் திரும்பி வந்தார்கள். இவ்வாறு அன்னார் ஏன் செய்தார்கள் என்றால் அதன் மூலமாக அவர்களின் உள்ளங்களில் இருந்த பகைமை நீங்கிவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதாவது ஒரு முறை ஒருவருடைய வீட்டுக்கு செல்லும் போது இன்னொருவரை அழைத்து சென்றார்கள். மற்றொரு முறை இன்னொருவரை அழைத்து கொண்டு முதலாம் அவர் வீட்டுக்கு சென்றார்கள். அதன் மூலமாக வெறுப்புகள் பரஸ்பர முடிவுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அங்கு உணவு உண்டார்கள். ஒருவர் மற்றவருக்கு உணவு அளித்தார். இவ்வாறு வெறுப்புகள் நீங்கின. பரஸ்பர அன்பு நேசத்தை உருவாக்குவதற்கு சமாதானம் செய்து வைப்பதற்கு இதுவும் அன்னாருடைய ஒரு வழிமுறையாக இருந்தது. அவதூறு சுமத்தியவர்களின் எண்ணிக்கை தொடர்பாக அறிவிப்புகளில் பல்வேறு விதமாக கூறப்பட்டுள்ளன. ஹஸரத் இப்னு அப்பாஸ் அவர்களின் ஓர் அறிவிப்பில் ஹஸரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தக்கூடியவர்களின் எண்ணிக்கை 3 என்று கூறப்பட்டுள்ளது. ஹஸரத் இப்னு அப்பாஸ் அவர்களின் இன்னொரு அறிவிப்பில் அம்மக்களின் எண்ணிக்கை 3லிருந்து 10 என்று கூறப்பட்டுள்ளது. இப்னு உயைனா அவர்கள் அம்மக்களின் எண்ணிக்கை 40 என்று எழுதியிருக்கிறார்கள். முஜாஹித் அவர்கள் 10லிருந்து 15 வரை என்று எழுதியிருக்கிறார்கள். அவதூறு சுமத்துவதில் இணைந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை குறித்து வருகிறது. அபுதாவூதின் அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆண்களுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அவதூறு சுமத்தியதற்காக தண்டனையை அறிவித்து கட்டளையிட்டார்கள். அவர்கள் வெட்கக்கேடான விஷயத்தை பேசியிருந்தார்கள். அவர்கள் யார் என்றால் ஹஸரத் ஹஸ்ஸான் பின் சாபித் மற்றும் மிஸ்தாஹ் பின் உசாசா ஆகியோர். நஃபேலி கூறுகிறார், அந்த பெண் ஹம்னா பின் ஜஹஷ் ஆவார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். அவதூறு சுமத்தியவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களில் எவருக்கும் கட்டுப்பாடு விதிக்கவில்லை என்று ஒரு கூற்றில் வருகிறது. இன்னொரு கூற்றிலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் உபை பின் சலூல், மிஸ்தா பின் உசாசா, ஹஸ்ஸான் பின் சாபித் மற்றும் ஹம்னா பின் ஜஹஷ் ஆகியோருக்கு கட்டுப்பாடுகள் விதித்தார்கள் என்று வருகிறது. இமாம் குர்துபி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ஸான், மிஸ்தாஹ் மற்றும் ஹம்னா ஆகியோர் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன என்பது அறிவிப்புகளில் பிரபலியமாகவும் ஆலிம்களை பொறுத்தவரையில் நன்கு அறியப்பட்டதாகவும் உள்ளது. ஆனால் அப்துல்லா பின் உபை பின் சலூல் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக குறிப்பில் காணப்படுவதில்லை. ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குத்பாவில் இதை குறித்து இவ்வாறு கூறியிருந்தார்கள், ஹஸரத் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சுமத்தியதற்காக 3 நபர்களுக்கு கசையடி கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவர் ஹஸ்ஸான் பின் சாபித் ஆவார்கள். இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாபெரும் கவிஞராக இருந்தார்கள். இன்னொருவர் மிஸ்தாஹ் என்பவர் ஆவார். இவர் ஹஸரத் ஆயிஷா அவர்களின் சாச்சாவாக இருந்தார். அதாவது ஹஸரத் அபூபக்கர் அவர்களின் சிற்றண்டையின் மகனாக இருந்தார். இவர் எந்த அளவு ஏழையாக இருந்தார் என்றால் ஹஸரத் அபூபக்கர் அவர்களின் வீட்டில்தான் வசித்து வந்தார். அங்குதான் உணவு உண்டு வந்தார். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள்தான் இவருக்கு உடைக்கான ஏற்பாடும் செய்து வந்தார்கள். தண்டனை அளிக்கப்பட்ட இவர்களுடன் ஒரு பெண்ணும் இருந்தால் இந்த மூவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. சூரா நூருடைய 36ஆம் வசனத்திற்கு விளக்கமளிக்கும் போது இப்னு சலூலுக்கு கசையடி கொடுக்கப்பட்டது தொடர்பாக எடுத்துரைத்தவாறு ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம், அதாவது அவதூறு சுமத்தியவர்கள் எந்த அளவு பாவத்தை சம்பாதித்தார்களோ
அதே அளவு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுவிடும். எவர்களெல்லாம் அவதூறு சுமத்தும் சூழ்ச்சியில் பங்கெடுத்தார்களோ அவர்களுக்கு 80 கசையடிகள் கொடுக்கப்பட்டன. பிறகு இறைவன் கூறினான், வல்லதி தவல்லா கிபுரஹு மின்ஹும் லஹு அதாபுன் அதீம். ஆனால் அவர்களில் ஒருவன் எல்லோரையும் விட அதிக விஷமியாக இருந்தான். அவன் இந்த அனைத்து குழப்பங்களுக்கும் தோற்றுனராக இருந்தான். அதாவது அப்துல்லா பின் உபை பின் சலூல். அவனுக்கு நாம் கசையடி கொடுப்பது மட்டுமின்றி நாமே அவனுக்கு தண்டனையும் வழங்குவோம். ஆகவே இந்த தண்டனையை குறித்த முன்னறிவிப்புக்கேற்ப அவனுக்கு கசையடி தண்டனையும் கொடுக்கப்பட்டது. பிறகு அல்லாஹ்வின் சார்பாகவும் அவனுக்கு தண்டனை கிடைத்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலேயே கரும் பிரயத்தனங்களை மேற்கொண்ட பிறகு அவன் நாசமாகி போனான். இங்கு இவ்விஷயங்கள் நிறைவு பெறுகின்றன. ஜெர்மனி மாநாடு தொடர்பாக இந்த அளவுக்கு மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், மாநாட்டில் வந்திருந்தவர்கள், கலந்து கொண்ட அந்நியர்கள் அல்லது முதலாக கலந்து கொண்டவர்கள் பெரும் நேர்மறை தாக்கங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார்கள். சுற்றுச்சூழலையும் அதிகம் புகழ்ந்துள்ளார்கள். இவ்வாறு இதன் மூலமாக, மீடியா மூலமாக, செய்திகள் மூலமாக பல மில்லியன் மக்கள் வரை அஹ்மதியத் மற்றும் இஸ்லாத்தின் உண்மை போதனை சென்றடைந்துள்ளது. மாநாடு இந்த வகையிலும் தப்லீகிற்கு மிக பெரும் வழிமுறையாக உள்ளது. எங்கு நாம் சென்றடைய முடிவதில்லையோ அங்கு இதன் மூலமாக தப்லீக் சென்றடைந்து விடுகிறது. இஸ்லாத்தின் தூது செய்தி சென்றடைந்து விடுகிறது. அல்லாஹ் இதற்கு நல்ல மற்றும் நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்துவானாக. உண்மையான முறையில் எப்பொழுதும் பயன் பெற்று வரக்கூடிய நல்வாய்ப்பை அஹ்மதிகளுக்கு வழங்குவானாக. துவாவின் பக்கமும் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் தனது அருள்கள் மற்றும் கருணைகளின் போர்வையில் எப்பொழுதும் நம்மை போர்த்தி வைப்பானாக. இறுதியில் நான் ஒரு மர்ஹூமுடைய நற்குறிப்பையும் எடுத்துக் கூறுவேன். அவர்களின் ஜனாசாவையும் தொலை வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். இமாம் முஹம்மது பைலு சாஹிப் ஆவார்கள். சூடானை சார்ந்தவர். கடந்த நாட்களில் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சூடானுடைய ஜமாத் தலைவர் அவர்கள் மர்ஹூமை குறித்து எழுதுகிறார்கள். மர்ஹூம் பையத் செய்த சம்பவம் என்னவென்றால், 1966ஆம் ஆண்டு நைஜீரியாவில் இருந்து இமாம் ஈசா அப்துல்லா பின் லைல் சாஹிப் என்ற ஒரு அஹ்மதி இவர்களிடத்தில் விருந்தினராக வந்தார். ஊர் மக்களுக்கு தப்லீக் செய்தார். மர்ஹூம் இமாம் முஹம்மது பைலு சாஹிபுக்கு அனைவரையும் விட முதலில் பையத் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. அந்நாட்களில் சூடானைச் சேர்ந்தவர்களுக்கு கலிஃபாவுடனோ தலைமையகத்துடனோ தொடர்பு சாத்தியமற்றதாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த அஹ்மதிகள் அஹ்மதியத்தில் உறுதியான ஈமானுடன் நிலை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. இமாம் முஹம்மது பைலு சாஹிப் அவர்கள் அஹ்மதிகளுக்கு தொலை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு அஹ்மதியா பள்ளிவாசல் புட்கள், இலைத்தலைகள் மற்றும் கிளைகளை கொண்டு கட்டப்பட்டிருந்தது. ஒரு குடிசையை போன்ற பள்ளிவாசலை கட்டினார்கள். அஹ்மதி அல்லாதவர்கள் அதை தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். அஹ்மதிகளை கிராமத்தை விட்டு வெளியேற்றினார்கள். அப்போது இந்த அஹ்மதிகள் தெற்கு பகுதியை நோக்கி ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டார்கள். அங்கும் அவர்கள் இலைத்தலைகளை கொண்டு ஒரு சிறிய பள்ளிவாசலை கட்டினார்கள். அங்கும் எதிர்ப்பு ஏற்பட்டது. எதிர்ப்பாளர்கள் அஹ்மதிகளின் பள்ளிவாசலை எரித்தார்கள். அஹ்மதிகளை அங்கிருந்து வெளியேற்றினார்கள். இந்த அஹ்மதிகளின் ஒரு குழு அங்கிருந்து வெகு தொலைவுக்கு சென்று விட்டது. இன்னொரு குழுவோ தோயம் நகருக்கு சென்று விட்டது. அவர்களுள் இமாம் முஹம்மது பைலு சாஹிபும் இருந்தார்கள். அங்கு இவர்கள் ஜாமியா பக்துர் ரசாவுடைய பிரின்சிபலாக இருந்த அப்துல்லா பின் அவஸ் காசிம் சாஹிப் அவர்களிடத்தில் விருந்தினராக இருந்தார்கள். ஆனால் அவர்களின் குடும்பம் எதிர்ப்பு தெரிவித்தது. அந்த அகமதிகளை அங்கிருந்து வெளியேற்றியது. இந்த அப்பாவிகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இறுதியில் இவர்கள் நைஜீரியாவில் இருந்த இமாம் ஈசா அப்துல்லா பின் லைல் சாஹிப் அவர்களிடத்தில் செல்ல முடிவெடுத்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இவர்கள் அகமதியாக ஆகியிருந்தார்கள். ஆகவே இந்த ஏழை அகமதிகளின் இந்த குழு மனைவி, குழந்தைகள் ஆகியோருடன் கழுதைகள் மீதும் விலங்குகள் மீதும் பயணித்து பெரும்பாலும் கால்நடையாகவே நைஜீரியாவுக்கு புறப்பட்டார்கள். அவர்களிடத்தில் எவ்வித பயண உணவு இருக்கவில்லை. விசாவுடைய பேப்பர்களும் இருக்கவில்லை. பயணத்தின் சிரமங்கள் அதிகம் இருந்தன. ஆனால் ஈமானுடைய செல்வம் மட்டுமே அவர்களிடத்தில் இருந்தது. அவர்கள் தம் நம்பிக்கையை பாதுகாத்துக் கொண்டார்கள். அதே உத்வேகம் மற்றும் ஆர்வத்துடன் ஹிஜ்ரத் செய்து சென்று கொண்டே இருந்தார்கள். தம் மார்க்கத்தை ஒருபோதும் இவர்கள் தியாகம் செய்யவில்லை. இறுதியில் இவர்கள் நைஜீரியா சென்றடைந்தார்கள். அங்கு இமாம் ஈசா பின் லைல் சாஹிபிடத்தில் 13 வருடங்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு இமாம் ஈசா சாஹிப் அவர்கள் ஒரு கனவின் அடிப்படையில் இவர்களை சூடானுக்கு திரும்பிச் செல்லுமாறு ஆலோசனை கூறினார்கள். இந்த விஷயம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இமாம் ஈசா சாஹிப் அவர்களோ இது நம் இறைவன் சார்பாக வந்திருக்கும் கட்டளையாக தெரிகிறது என்று கூறினார்கள். ஆகவே இந்த மக்கள் விருப்பம் இல்லாமல் சூடானுக்கு புறப்பட ஒப்புக்கொண்டார்கள். இந்த மக்கள் 3 வருடங்களுக்கு பிறகு திரும்ப சூடானுக்கு செல்ல வேண்டும் என்று இமாம் ஈசா சாஹிபுக்கு கனவில் கூறப்பட்டிருந்தது. 3 வருடங்கள் முடிந்த பிறகு இந்த அகமதி முஹாஜிர்கள் திரும்ப தம் ஊரை நோக்கி புறப்பட்டார்கள். எல்லோரையும் விட முதலில் இமாம் முஹம்மது பைலு சாஹிப் திரும்பி சென்றார்கள். சூடானில் இவர்கள் தம் ஊரான கனீசாவுக்கு சென்று தங்கினார்கள். இது 2010ஆம் ஆண்டு நிகழ்ந்த விஷயமாகும். இந்த அகமதிகள் சூடானுக்கு திரும்பி சென்ற பிறகு நைஜீரியாவில் போகோ ஹராம் எனும் பெயர் கொண்ட இயக்கம் தோன்றியது. இந்த சூடானிய அகமதிகள் அப்போது நைஜீரியாவில் இருந்திருந்தால் இந்த அமைப்பு அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் என்பதை இறைவனை நன்கறிவான். நைஜீரியாவில் இருந்து அவர்கள் திரும்புவதில்
இறைஞ்சானம் மறைந்திருந்தது என்பது அப்போதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது. எவ்வாறு இருப்பினும் கனிசா என்ற ஊருக்கு திரும்பி வந்த பிறகு அவர்களுக்கு மீண்டும் கடும் எதிர்ப்பை சந்திக்க நேர்ந்தது. அவர்கள் கட்டிய சிறிய பள்ளிவாசல் மீண்டும் எரிக்கப்பட்டது. அவர்களின் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன. அவர்கள் மீண்டும் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இறுதியில் தற்போது நடக்கும் போர் ஆரம்பித்தது. சூடானுடைய முழு நாட்டின் நிலைமையும் பாதுகாப்பாக இல்லை. இந்த அகமதிகளும் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அமைதியை விரும்பி சூடானுடைய பல்வேறு பகுதிகளில் பிரிந்து போய்விட்டார்கள். தற்போதும் கூட பல்வேறு பகுதிகளில் இந்த மக்கள் பெரும் நெருக்கடியுடன் ஏழ்மையுடன் வாழ்ந்து வருகிறார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக, பாவ மன்னிப்பை வழங்குவானாக, மற்ற அகமதிகளின் ஈமானை உறுதிப்படுத்துவானாக, அல்லாஹ் அவர்களின் சூழ்நிலையை மாற்றுவானாக. நான் கூறியது போன்று அந்நாட்டில் பெரும் குழப்பம் பரவியுள்ளது. அல்லாஹ் இந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவானாக. அல்லாஹ் அந்த மக்கள் மீது கருணை காட்டுவானாக. அவர்கள் பரஸ்பரம் உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆவார்களாக. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் உரிமையை செலுத்தக்கூடியவராக இருப்பார்களாக. இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அல்லாஹ் நீக்குவானாக. உண்மையான முறையில் அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழ்வை கழிக்கக்கூடிய நல்வாய்ப்பு அகமதிகளுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.